உலகம் தான் இருக்குது, சில கண்டங்கள் தான் இருக்குது, பல நாடுகள் தான் இருக்குது, பல கோடி மனிதர்கள் தான் இருக்கும். ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்ன அப்படின்னா அடிப்படை தேவைகள் எல்லாமே ஒன்று தான். கருத்தியலில் வேறுபாடு இருக்கலாம், நாடுகள் வெவ்வேறு ஆட்சி அமைப்பில் இருக்கலாம், குடியரசு நாடாக இருக்கலாம், இராணுவ ஆட்சி உள்ள நாடாக இருக்கலாம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் கொண்ட நாடாக இருக்கலாம், இன்னும் பல விதப்பட்ட அல்லது இன்னும் ராஜாக்கள் காலத்தில் இருக்கக்கூடிய நாடாக இருக்குது. இருப்பினும் இங்கே அடிப்படை தேவைங்கிறது சில விஷயங்கள் தான். இந்த சில விஷயங்கள் அடிப்படை தேவையாக தான் எல்லா மக்களும் எதிர்பார்க்குறாங்க. இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் இங்கே சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்லி எல்லா மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். நான் ஆஜி நண்பன், இது என் நண்பன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், உணவு, குடிநீர் எல்லாம் சுத்தமாக இருக்கணும், காற்றும் சுத்தமாக இருக்கணும், அதுபோல் கல்வி அறிவுக்கு சிறந்த நூலகம் இருக்கணும். இது நூலகமாக இதெல்லாம் நாங்கள் யோசிக்கவே இல்லையே அப்படின்னா இதெல்லாம் நம்ம யோசிக்காமே இருந்துட்டோம். புத்தகம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி மூச்சு காத்தோ அந்த மாதிரி முக்கியமான விஷயம்னு நான் சொல்லலை, பல மேதைகள் எதாவது சொல்லியிருக்காங்க. புத்தக அடிமைகளாக இருந்தீங்க அதான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் புத்தகத்துக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் புத்தகங்களோட புத்தகத்தோட களஞ்சியம் அப்படின்னா அது நூலகம்னு சொல்லலாம். நூலகம்ங்கிறது புத்தகத்தோட களஞ்சியம் மட்டும் இல்லை, அல்லது நூலகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளேஸ், அது வந்து ஒரு இடம், அங்கே போனால் புக்ஸ் படிக்கலாம். அது மட்டும் இல்லை, அது ஒரு எமோஷன் சொல்லுவாங்க. அது அந்த எமோஷன்ஸை வந்து ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் ஒரு புக்கை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் பிடிச்ச புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த பிடிச்ச டாப்பிக்கு அடிமையாக இருக்கீங்களோ இல்லை, பட் புத்தகங்களுக்கு அடிமையாக இருக்குது. அதுக்கு அடிமையாக இருந்த பல புத்தக அடிமைகள் சொல்லியிருக்காங்க. நம்ம புத்தக அடிமைகள் சொல்லும்போது நீங்கள் ரொம்ப ட்ராப். இன்னைக்கு ஆட்சியாளர்களாக இருந்தவங்க, இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய அறிஞர்கள்னு கொண்டாடக்கூடிய ஆட்சியாளர்களாக கூட இருந்தவங்க புத்தகங்களை படித்தவங்களாக தான் இருக்காங்க. புத்தகங்களை ரெஃபர் பண்ணாத பெரிய தலைவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. சுதந்திர போராட்ட தியாகிகள் புத்தகமான பேர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா புத்தகங்கள் படிங்க. அதாவது நம்ம சுதந்திர போராட்டத்தில் இன்றைக்கி டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது, சில வெப்சைட்ஸில் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பட் புத்தகங்களில் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கவே இருக்காது. உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கன்னா புத்தகங்கள் முக்கியமான வழி. அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வேணால் பல ஊடகங்கள் வாயிலான ஒரு உந்துதல் இருக்கலாமே தவிர நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா புத்தகங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஒரே வழி. புத்தகங்கள் அளவுக்கு உங்களுக்கு எந்த விஷயத்தையும் அந்த ஜோன் உங்களுக்கு கொடுக்கவே முடியாது. நீங்கள் புத்தகத்தோட வாழ முடியும். ரொம்ப புத்தகம்னு சொல்கிறியே, இந்த நூலகத்தை நீ அதிகமாக போவியனா? இல்லை, ஃபர்ஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சு செகண்ட் லாக்டவுன் வரக்கூடிய அந்த 2 மாத இடைவெளி இருந்துச்சு. அந்த இடைவெளியில் தான் புத்தகங்கள் அல்லது நூல்கள் அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் ஒன்றும் பெரிய லெவலில் புக்கு படிப்பேன்ப்பா, நான் வந்து பெரிய விஞ்ஞானி அப்படிலாம் சொல்லலை. 2 கதை புக்கு முடிச்சிருக்கேன், அவ்வளோதான் சொல்ல போனால். பட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் இதை பற்றி ஒரு டாபிக் போகணும், இதை பற்றி மேக்ஸிமம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னா இதை பற்றி போகணுன்னு தோணுச்சு. நான் சீசன் 3 வந்து ஒப்பீனியன் ப்ளஸ்ன்னு ஒரு கண்டென்ட் போயிட்டுருக்கு. எதுக்குடா இவ்வளோ நாள் கேப்பில் கழிச்சு மீண்டும் இந்த எபிசோட் போடுறோம் அப்படின்னா எனக்கு ஆன்லைன் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஏன் இவ்வளோ ஃப்ரீடமாக என்னால் பேச முடியுதுன்னா பிடிச்ச டாபிக் பிடிச்ச இடத்துல பிடிச்சவங்க கிட்ட பேச முடியுது, பிடிச்ச பிளாட்ஃபார்மில் பேச முடியுது. அப்படின்னா எவ்வளோ சுகம் என்ன வேணும்? நம்ம டாப்பிக்கில் போகலாம். லைப்ரரி, அதாவது நூலகம் சொல்லக்கூடிய நூலகத்தில் நம்ம மேக்ஸிமம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா புக்ஸ் மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டால் இல்லை, அங்கே ஒவ்வொரு லைப்ரரியும் ஒவ்வொன்றா இருக்கும். பட் ஜென்ரலாக லைப்ரரி அல்லது நூலகம்னு சொன்னாவே நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் புத்தகங்கள், ஏடுகள்லேருந்து எல்லாமே நம்ம லைப்ரரியில் போய் தேடலாம். லைப்ரரியில் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஜென்ரலாக வந்து இந்தியாவில் எந்த புக் பப்ளிஷ் ஆனாலும் 2 நூலகத்துக்கு போகும். அதில் முக்கியமான நூலகம் சென்னையில் இருக்கக்கூடிய கன்னிமரா நூலகம். உங்களுக்கு ஏதாவது புக்கு வேணும், எங்கேயும் அந்த புக்கு கிடைக்கல அப்படின்னா சென்னையில் இருக்க அந்த நூலகத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புக்கு கிடைக்கும். மனிதனுக்கு அத்தியாவசியமான தேவைகள்னால் என்னென்ன சொல்லுவோம்? உணவு, சுத்தமான காற்று, குடிநீர், தங்குவதற்கு ஒரு நல்ல இடம், உடை, வேறு என்ன எதிர்பார்ப்பீங்க? இன்றைக்கி புக்ஸாக இருக்கலாம், அல்லது நம்ம ஃபிசிக்கலாக எடுத்துக்கூடிய பேப்பர் பேக் புக்காக இருக்கலாம். எந்த புக்காக இருந்தாலும் புக் அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமானது. பட் இன்றைக்கி நீங்கள் புக்ஸ் எடுத்து படித்தவங்களுக்கு புக் படிக்கும்போது ஒரு சின்ன சலிப்பு தட்ட தான் செய்யும். ஏன் அப்படின்னா புக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று டிஸ்ட்ராக்ஷன் கிடைக்காம இருக்கும். நீங்கள் மொபைல்லையோ அல்லது ஒரு கேஜெட்டில் நம்ம புக்ஸை படிக்கும்போது புக்காக படிக்கும்போது சின்ன டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது தான் செய்யும். பட் அது வந்து நாலேஜுங்கிறது எல்லாமே ஒன்று தான், பட் ஜஸ்ட் எமோஷன். அதே மாதிரி நூலகம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு நூலகம்னு சொல்லும்போது பள்ளிப்பருவம் ஞாபகம் வந்து. பள்ளிப்பருவத்தில் நம்ம முதல்ல நூலகத்துக்கு எப்படி நம்ம அனுபவப்பட்டிருப்போம்? ஒரு பக்கத்தை கிழிச்சிருப்போம், அல்லது ஒரு பக்கத்தில் கிறுக்கியிருப்போம். இப்போது அந்த நூலகத்தில் இருந்து குடும்பமான நினைவுன்னு நம்ம நினைப்போம். என்னதான் வாழ்க்கையில் பலகட்டமான வாழ்க்கையில் இந்த லைஃப்பில் நம்ம பள்ளி பருவத்தை பார்த்துருக்கலாம், அல்லது வேறு விதமான வாழ்க்கையை பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்து தொழில் சார்ந்த கல்வியும் கற்றுக்கலாம். எந்த கல்வியாக இருந்தாலும் ஆரம்பகட்ட கல்விங்கிறது ரொம்ப இன்பம் கொடுக்கக்கூடிய கல்வியாக இருக்கலாம். அப்போ நமக்கு அது கொஞ்சம் என்னடா நம்மளை போட்டு ஆவடி பண்ணிட்டாங்களா இணையின்னு அப்படின்னு நமக்கு தோணாலுமே காலப்போக்கில் இன்றைக்கி நம்ம திரும்பி பார்க்கும்போது வா மிஸ் பண்ணிட்டோம்ல, மீண்டும் நம்ம பள்ளி வாழ்க்கையை வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். கல்லூரி முடிச்ச பிறகு நமக்கு அதுதான் தோணும். கல்லூரி படிக்கும்போது பள்ளி வாழ்க்கை அளவுக்கு கல்லூரி இல்லைன்னு தோணினாலும் கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்லூரி வாழ்க்கை தனி வாழ்க்கை நம்ம இதை தண்டி குழப்பிக்கிட்டமேனு ஃபீல். அதுபோல் ஒவ்வொரு கட்ட வாழ்க்கையிலும் நமக்கு ஒவ்வொரு நினைவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பள்ளி வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க அந்த 3, 4, 5 இந்த மாதிரி வகுப்புகள் படிக்கும்போது நூலகம் அப்படிங்கிறது நமக்கு பழக்கமாக இருக்கும். ஆனால் அது பழக்கப்படுத்த முயற்சி பண்ணியிருப்பாங்க. நம்ம பழகியிருப்போம்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். 100ல் ஒருத்தர் பழகியிருக்க வாய்ப்பு இருக்குது. உண்மையாலுமே நூலகம் நம்ம பழக ஆரம்பிக்கிறதுக்கான முதல் அடி எங்கே இருக்குது? நூலகம் அப்படின்னாவே நமக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும்? புத்தகங்கள் ஞாபகம் வரும். புத்தகங்களை தாண்டி வேறு என்ன ஞாபகம் வரும்? ரொம்ப அமைதியாக இருக்கும்பா. நூலகத்தில் யாரும் சத்தம் போட்டு படிக்கவும் மாட்டாங்க, சத்தம் போட்டு பேசவும் மாட்டாங்க. வேறு என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்னா நூலகத்துக்குள்ளே போனவங்க ஃபோனை சைலண்டில் போட சொல்லுவாங்க. வேறு என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்னா
இவ்வளோ தான் நமக்கு ஞாபகம் வரும். இல்லை பழைய நியூஸ் பேப்பர் நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னா போய் தேடிட்டு இருப்போம். அது நூலகத்தில் வேறு செக்ஷன்ஸ் இருக்கா, இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி யூபிஎஸ்சி அல்லது டிஎன்பிஎஸ்சி அல்லது எப்படி வேணால் சொல்லலாம், ஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் நூலகத்தோட அருமை என்னென்னு. ஏன்னா எல்லாருமே நூலகத்துலேருந்து வெளியே வந்தீங்களா தான் இருப்பாங்க. என்னடா சொல்கிற, நானும் குரூப் எக்ஸாம் பாஸ் பண்ணால் நூலகம் போடுமா, நான் அப்படி போவே இல்லையே அப்படின்னா மேக்ஸிமம் அப்படி தான் போவாங்க. ஏன்னா அங்கே தான் நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்கும். நம்ம எல்லாராலையுமே காசு போட்டு வாங்க முடியாத புத்தகங்கள் அங்கே தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நூலகம் அப்படின்னாவே நமக்கு முதல்ல ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அது அறிவு களஞ்சியம், த கேட்வே ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க. உலகத்திலோட மிகப்பெரிய அறிவு களஞ்சியம் எங்கடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா நூலகத்தில் தான் இருக்குது. நூலகம் அப்படிங்கிறத நம்மளை மிகப்பெரிய பல கோணங்களை கொடுக்கும். நான் இது வரைக்கும் நம்ம பேசி இந்த கண்டென்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் ரெஃபரன்ஸ் பண்ண கண்டென்ட் இல்லை, ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த கண்டென்ட் வந்து நான் அந்த எபிசோடில் பேச முடியல. ஏன்னா ஒரு ஃப்ளோவில் நான் பாட்டுக்கு பேசுகிறேன். ஓகே ஃபைன் சூப்பர். நம்ம அடுத்த அதற்கூட எபிசோட்ஸில் அதை பற்றி பேச போதும். அடுத்து கண்டினியூ ஒரு 10 நாள் பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூவான எபிசோட்ஸ் போட போதும். அந்த எபிசோட்ஸ் வந்து இந்த ஒப்பீனியன் ப்ளஸில் அந்த 3வது சீசனில் மட்டும்தான் இருக்க போது இந்த 10 எபிசோடுமே. இதை முடிச்சுட்டு சில நாட்கள்லேயே சீசன் 4 ஸ்டார்ட் ஆக போகுது. சீசன் 4ல் சில சென்சிட்டிவான விஷயங்களும் பேச போதும். இதை முடிச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு அடுத்த எபிசோடு வந்துடும் வேறு லெவல் கண்டென்ட்டோட இதே நூலகத்தை பற்றி உங்களுக்கு தெரியாத பல இன்ஃபர்மேஷனோட. வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துக்கிட்டே இருக்கேன்.